ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் எத்தகைய முன் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு அளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அவர்கள் செய்த முன் ஏற்பாடுகளிலே முக்கியமானது ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மதீனாவாசிகளை தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை விளக்கி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகளை முன்கூட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கியதிலே முதற்கட்டமாக ஒரு 12 சஹாபாக்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரகசியமாக சந்தித்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது கட்டமாக ஒரு 70 சஹாபாக்கள் மதீனாவாசிகள் வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதீனா முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து அங்க உள்ள மக்களை எல்லாம் ஒரு அளவுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிற அளவுல பெருமளவுக்கு மக்களை முன்கூட்டியே உருவாக்கிட்டாங்க. அந்த வகையில ஆரம்ப காலத்தில் இந்த 12 பேர் வந்தாங்க இல்லையா, அவர்கள சிலருடைய பெயர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 பேர்களை பத்தியாவது சுருக்கமா தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக வேண்டி எஞ்சி உள்ளவங்களை சில பேர், எஞ்சி உள்ள 4 பேர். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்ற ஒரு சஹாபி, இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர், அன்சாரிகளையே சேர்ந்தவர். ஜாபிர் பின் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய பிரபல்யமான சஹாபியுடைய தகப்பனாரு. இவர் வந்து பத்ர் போர்க்களத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறவர். இவரும் அந்த 12 பேரில் ஒருவராக வர்றார். ஆனா உஹது போர்க்களத்தில் இவர் ஷஹீதாயிடுறாரு. இவர் ஷஹீதான உடனே இவருக்கு வானவர்கள் மலக்குகள் நிழல் அளித்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவருக்காக வேண்டி ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்கபாவுல வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு மதீனாவுல களம் அமைச்சிட்டு இஸ்லாம் சந்தித்த 2வது போர்க்களமாக திகழ்கின்ற உஹது போரிலையும் பங்கெடுத்து அதுல ஷஹீத் ஆயிட்டாரு. இவர் அந்த 12 பேர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அதே மாதிரி உக்பா பின் ஆமீர் அல் அன்சாரி, மதீனாவை சேர்ந்த உக்பத் பின் ஆமீர் என்று சொல்றோமே, இந்த ஒரு சஹாபியும் அந்த அக்கபத்துல் ஊலா என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது அந்த உடன்படிக்கையில கலந்து கொண்டவர். பத்ர்ல, உஹதுல, இன்னும் ஏராளமான போர்க்களங்கள்ல, கந்தக்ல, எல்லா ஏனைய போர்க்களங்கள்ல எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டவர். யமாமா என்ற போரில் ஷஹீதானவர். கடைசி காலம் வரைக்கும் உயிர் தியாகம் பண்றதுக்காக வேண்டி வந்தவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி வந்தவங்கள பெரும்பாலான நீ பாக்குறீங்க எல்லாரும் ஷஹீதாவர் ஆயிருக்கிறாங்க. இவ்வளவு தியாகம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போர்ல அவங்க வந்து தங்களுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளர்கள்ல உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஆளு. அதே மாதிரி முஆதி பின் ஹாரிஸ் பின் ரிபா என்ற ஒரு சஹாபி, இவர் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஹஸ்ரஜ் கிளையை சேர்ந்தவர். இப்னு அஃப்ரா என்ற இவருக்கு அடைமொழி இருக்கிறது. இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வந்து ஆரம்பத்தில் சந்திச்சாங்களா 6 பேர், அதுலயும் இருந்தாரு. 12 பேர் வந்தாங்களே அதுலயும் இருந்தாரு. இப்படி எல்லாத்திலையுமே வந்தவர். அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த கோத்திரங்கள்ல எல்லாம் முதல்ல வந்தவர் இவர் தான். மொத்தத்துல ஒருத்தர் மதீனாவுல ஃபர்ஸ்ட் வந்திருப்பார்ல, மொத்தத்திலேயே மதீனாவுல ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னு கேட்டா இவர் தான். முஆதி பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் மொத்தத்திலேயே வந்தவர், இஸ்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர் மதீனாவாசிகள்ல. அது மாத்திரம் இல்லாம பத்ர் போர்க்களத்துல அபூ ஜஹல் கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அபூ ஜஹல அந்த களத்துல கொன்றவர்ல இவர் ஒரு ஆள். 2 பேர் கொல்றாங்க இல்லையா, அதுல முஆதி என்பவர் ஒருத்தர் பேர் ஒன்று வரும் அந்த வரலாறுல. அந்த பத்ர் போர்ல அபூ ஜஹலை கொன்றவராகவும் இவர் தான். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர் இவர் மதீனாவாசிகள்ல. அகபாவுல 6 பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்களே, அப்பவே சேர்ந்தவர். 12 பேர் வந்து உறுதிமொழி கொடுக்கும் போது வந்தவர். மதீனாவுக்கு போன பிறகு நடந்த முதல் போர்க்களத்துல பத்ர் போர்லையும் வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக வந்தவர். இவருடைய கையினாலதான் அல்லாஹ் வந்து அபூ ஜஹலுக்கு என்ன செஞ்சான், மரணத்தை ஏற்படுத்தினா. அந்த அளவுக்கு வரலாற்ற முக்கியமான ஒரு இடம் பெற்றவர் இவர். யாரு? முஆதி பின் ஹாரிஸ் என்பவர். அதே மாதிரி அபூ லுபாபா என்ற ஒரு சஹாபி, இப்னு அப்துல் முன்சிர் என்பவருடைய மகன். இவரும் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவரும் அந்த 12 பேரில் ஒருவர் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இவருடைய முழு வரலாறு கிடைக்கல. இவர் 12 பேரில் ஒருவராக இருந்தார்னு வருது. எந்த போர்ல இறந்து போனாரோ இல்ல போர்ல இறக்காம சும்மா இறந்தாரா அப்படிங்கிற மாதிரியான முழு விவரங்கள் இவரை பற்றி கிடைக்காவிட்டாலும் அந்த 12 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஆரம்பத்தில்.
அதுல இவர் ஒருவராக இருந்தார் என்பதற்கு சான்றுகள் கிடைக்குது. இப்படிப்பட்ட 12 பேரும் போய் தளம் அமைத்து கொடுத்து, அதுக்கு பிறகு 70 பேர் போய் களம் அமைக்கி, அதுக்கப்புறம் வீடு வீடாக இந்த இஸ்லாம் மார்க்கம் நுழைஞ்சி அழகான ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க. நம்ம ஹிஜ்ரத்துக்கு வரலாறு நீ தெரிய போறோம். ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன செட்டப்லாம் பண்ணி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க என்பதற்காகத்தான் இந்த விவரங்கள். இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி அந்த மதீனாவுல ஒரு ஜமாஅத் உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சில சகோதரர்களை வேற முன்கூட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு உள்ளதுல அநேகமா கடைசியா போனவங்கன்னு சொல்லலாம். அலியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த வகையில் அவங்க தான் கடைசின்னு சொல்லலாம். அதுக்கு முந்தைய முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி அனுப்பிட்டாங்க. நீங்க மதீனாவுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்காப்புல இருக்கு, நீங்க முன்னாடி மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொல்லி அபிசீனியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்களையும், அபிசீனியாவுல போகாம இங்க இருந்து பிந்தி இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, இவங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த விவரங்களை இரண்டாவது எடுத்துக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்குதுல, அந்த பயணத்தை பத்தி நம்ம முழு அளவுக்கு எப்படி பயணமாகறாங்க, எப்படி போய் சேர்ந்தாங்க, சேர்வதற்கு எவ்வளவு ஏறி போனாங்க, அதுக்கு இடையில என்னென்னத்தை சந்திச்சாங்க, அது மாதிரியான முழு விவரங்களையும் தகுந்த சான்றுகளோட நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அத ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ, இத ஒரு சான்றா பெரிய ஹதீஸ். அந்த பெரிய ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனையவை ஏற்படுத்தின ஹிஜ்ரத் என்ற பயணம் இருக்குது. அந்த பயணத்தை அப்படியே அவங்க விளக்குறாங்க. பயணத்தில் அவங்க அத்தாவும் ஒரு ஆள் இல்லையா, அதனால அவங்க விளக்குறது கரெக்டா இருக்கும். அத்தாட்ட கேட்டு விளக்குவாங்க. அத்தா ஒரு ஆள், கணவர் ஒரு ஆள். ஆயிஷா நாயகி இது அறிவிக்கிறாங்கன்னா அறிவிக்கிறதுக்கான தகுதி இருக்குது. ஒண்ணு கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர், இன்னொருத்தர் துணையா போனவர் அவங்க அத்தா அபூபக்கர். அதனால ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு என்ன செய்ய முடியும், இதை அறிவிக்க முடியும். அதனால இது என்ன ஆயிஷா நாயகி எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கி இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்த பிறகு எங்களுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விடாமல் தினமும் காலையிலும் மாலையிலும் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு கேட்டா, தினசரி காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அபூபக்கரை பார்க்க தேடி வந்துருவாங்க. அவ்வளவு நட்பு. அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அந்யோன்யமா நட்பு வச்சிருக்கிறாங்கன்னா அது அங்கே இருந்து ஆரம்பிச்ச நட்புங்க. இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்ச பிறகு ஒரு நாள் விட்டது இல்லைங்கிறாங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஒரு நாள் விட்டதே இல்லை. லம் யமுர் அலைனா யௌமுன் இல்லா யாத்தினா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஃபைன் நஹாரி புக்ரத்தன் வாஷியா. காலையிலையும் மாலையிலையும் பகலுடைய 2 டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூட எங்களுடைய வீட்டுக்கு வராமல் இருந்ததில்லை. அபூபக்கர் என் தந்தையை பார்ப்பதற்காக வருவாங்க. அப்ப இந்த மாதிரி மக்கள்லாம் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள்ட்ட சொல்லி இருந்தார்கள், நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டிய ஒரு ஊரை அல்லாஹ் என காட்டியிருக்கிறான். கனவில நீங்க எந்த ஊருக்கு போகணும் என்று சொல்லி கனவில் அல்லாஹ் மூலமாக எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல நிறைய பேரிச்சம்பழங்கள்லாம் இருக்கிறது. என்ன, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தான் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகணும் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிறான்னு சொல்லி முஸ்லிம்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள். சொன்னதன் அடிப்படையில ஃபஹாஜர மன் ஹாஜர கிபலல் மதீனா, மதீனாவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். போய்கிட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் சொல்லிட்டாங்க, பேரிச்சமரம் நிறைஞ்ச பகுதி, அந்த பேரிச்சமரம் ரொம்ப உள்ள பகுதினால மதீனா தான் அன்றைக்கு. அதனால இந்த மதீனா தான் நீங்க எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடிய ஊருண்டு அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான். அதனால நீங்க எல்லாம் மதீனாவுக்கு போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே யாரெல்லாம் இங்க உள்ள துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அப்படி இப்படி நழுவி என்ன செஞ்சாங்க, மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில பேர் அபிசீனியாவில் இருந்தார்களே, அவர்களும் இதை கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போக சொல்லிட்டாங்க என்று செய்தியை கேள்விப்பட்டு அபிசீனியாவில் இருந்து வேற மதீனாவுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் அபிசீனியாவில் தங்கினாங்க, ஹைபர்ல சேர்ந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பேரு மக்காவுல இருந்து அபிசீனியாவுக்கு போன, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன மாதிரி அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு கொஞ்சம் பேர் முன்னாடி போயிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் முதல் ஹிஜ்ரத்னு சொல்லி. அந்த ஹிஜ்ரத்துல மதீனா அபிசீனியாவுக்கு போனவர்களும் கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் மக்கா மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மதீனாவுல பிரபல்யம் ஆயிடுச்சு. முஸ்லீம்கள் அடைக்கல நாங்க மதீனாவுக்கு போ
அப்படிங்கிற அளவுக்கு பேச்சாகி போய் அவங்களும் போயிட்டாங்க. அபஷாவுல இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த பொதுவான அனுமதியை வைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து போக சொல்லிட்டாங்க, அதனால நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபூபக்கரும் வந்து மதீனாவை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக ஆகிவிட்டார். எல்லாரும் போயிட்டாங்க, பிலால் அம்மாரு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்மளும் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம், போயிடுவோம்னு சொல்லி அவர் ரெடி ஆகுறாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ரெடியான சம்பவத்தை கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவருக்கு போகவும் செஞ்சுட்டாரு. ஒருத்தர் எடுத்து கொண்டா அடைகளும் கொடுப்பாரு. ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்காக புறப்படும் பொழுது இப்னு தக்னான்னு ஒருத்தர் வந்து வழிமறிச்சு, உன்னை மாதிரி எல்லாம் வெளியே போக கூடாது, ஊர்ல இரு, நான் வந்து பேசி உனக்கு வந்து உன்னை ஒண்ணும் பண்ணாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போவார். இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் தயாராகிறாங்க. அதுக்கு பிறகு இருந்தாலும் அடைக்கலத்தை திருப்பி வாபஸ் வாங்கிடுறாரு. மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து தீனை காப்பாற்ற முடியாது, போயிருவோம்னு சொல்லி எல்லாரும் போன இடத்துக்கு போயிருவோம்னு சொல்லி அவரும் தயாராக ஆகிவிட்டார். ஆன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இருப்பாரு. தெரிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ரிஸ்லிக்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க, நீர் எப்படி அவசரப்படாத. மற்ற எல்லாத்தையும் போக சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் போறதுக்கு தயாராகும் பொழுது வேண்டாங்கிறாங்க. இல்ல வேணாம், இரு பாப்போம். இன்னி அர்ஜு அய்யூதனலி, எனக்கு இறைவனிடமிருந்து கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாம் போயிடலாம், நான் போறது கட்டளை வரணும். அல்லாஹ்விடமிருந்து நீனும் கிளம்பி விடு. எந்த ஊர்ல வச்சு அல்லாஹ் தூதரா நியமிச்சிருக்கிறானோ அந்த ஊரை விட்டுட்டு இவங்க போயிட முடியாது. அந்த பொறுப்பை நிறைவேற்றாம போக முடியாது. அல்லாஹ்வா போன்னு சொன்னா தான் போக முடியும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால நீ கொஞ்சம் நில்லு, அவசரப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நானும் கூட வர்ற ஐடியாவில் இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? நட்பு மறந்துட மாட்டீங்களே, என்னை கூட்டிட்டு போவீங்கன்னா நான் ஏன் போறதுக்கு முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப என்னையும் அழைத்துக் கொண்டுதானே செல்வீர்கள், தோழமையை நட்பை வந்து மறந்துட மாட்டீர்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, கண்டிப்பா உன்னையும் தான் கூட்டிட்டு போக போறோம், நம்ம ரெண்டு பேரும் தான் போக போறோம், எனக்கு உத்தரவு கிடைச்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் தான் போக போறோம், எனக்கு துணையா நீ இரு, மற்றவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து போவதற்காக வேண்டி தன்னை மாத்திரம் மக்காவுக்குள்ளே கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அவர் மாத்திரம் மக்காவிலே இருந்து கொள்கிறார். இந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரு 2 வாகனம் இருக்கு. வாகனம்னா ஒட்டகம். இந்த 2 ஒட்டகத்தையும் என்னைக்கு வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரயாணத்துக்கு தயாராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார். 2 ஒட்டகத்தை வந்து பிரயாணத்துக்கு தயார் பண்ணி எப்ப வேணாலும் போக வேண்டி இருக்கும், எந்த நிமிஷம் வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் உத்தரவு போட்டுருவாங்க. அப்ப நம்ம சொன்ன உடனே இருங்க கிளம்புறதுக்கு தயாரா இருக்குன்னு, ஒட்டகத்தை வாங்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து அதை நல்லா என்ன செஞ்சிட்டாரு, தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார் என்னுடைய தந்தை. இப்படி நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், அபூபக்கருடைய தந்தையுடைய வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு அபூபக்கர் யாரோ சொல்றாங்க. அபூபக்கர் வீட்டில் இருக்காரு, ஆயிஷா நாயி அப்படி, அதாவது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும்னு சொல்லக்கூடாது, ஆயிஷா நாயி அபூபக்கர்னு மட்டும் தான் சொல்றாங்க. அதை மொழிபெயர்க்கிறேன்னா தந்தை பேரை சொல்லும் பொழுது கூட அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப பைனமான யௌமன் ஜுலூசுன் ஃபீ பைத்தி அபீ பக்ரின் ஃபீ நஹரில் லஹீரா. அப்ப நண்பகல் நேரத்திலே அபூபக்கரோடு சேர்ந்து நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓடி வந்து அபூபக்கரிடத்தில் சொல்கிறார், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே முக்காடு போட்டவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வெயிலுக்காகவா அல்லது மறைத்துக் கொள்வதற்காக வேண்டு விவரம் இல்லை, முக்காடு போட்டு தலை மறைத்தவர்களாக அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப இது வரக்கூடிய நேரம் இல்லை. ஏன்னா எப்ப வருவாங்க, 2 டைம் தான் வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு காலையில வருவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் வருவாங்க. நண்பகல்ல வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக வரக்கூடிய நேரம் இல்லையே, வராத நேரத்துல வர்றாங்கன்னா வேற ஏதோ முக்கியமான செய்தி இருக்கும் போல இருக்கு. காலையில வந்தா அபூபக்கர் ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சாயந்தரம் வந்தா சொல்ல மாட்டாங்க. தினசரி வருவது, தினசரி அவங்க வராத ஒரு நேரத்துல வர்றாங்க. அதனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏதோ முக்கியமான இருக்கும் போல இருக்குது. அபூபக்கர் இல்லான்னு சொல்றாங்க, ஃபிதாவுன் லஹு அபீ வ உம்மி,
என் தாய் தந்தை எல்லோரும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா ஜாபிஹி ஃபி ஹாதிஹி ஸாத்தி இல்லா அம்ருன், முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய ஆர்டர் கட்டளை தான் இந்த நேரத்துக்கு அவர்களை வர சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வந்தா மார்க்கத்துல அனுமதி கேட்கணும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா திடீர்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம கற்றுத்தந்த ஒரு பண்பாடு. வீட்டுக்குள்ள வர்றாங்க வரலாமான்னு கேட்கணும். வரலாமான்னு என்ன செய்யணும்? உள்ள வரலாமான்னு கேட்கணும். வரலாம்னு சொன்னா தான் உள்ள போகணும். 3 தடவை பதில் வரலன்னா திரும்பி போயிடணும். அந்த மரபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் கற்று தந்திருக்கிறாங்க. அவங்க நபியான புதுசையே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் தானே, நண்பர் தானே, உள்ள ஓடியாரல வந்து என்ன செய்யறாங்க? ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அனுமதி கேட்கறாங்க. உள்ள வரலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்கறாங்க, உள்ள வரலாமா? உடனே அபூபக்கர் வாங்க வரலாம் வாங்க இந்த அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனாங்க. போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லுங்க. அதாவது ஒரு மெசேஜ் பேசும்போது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அப்படியே பரவி போயிடும். ஏன்னா இப்ப பிரயாணத்துக்கு ஒழுங்கா போய் சென்றடையணும்ல. ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறேன், முதல்ல இருக்கிற ஆட்களை வெளியேற்றுங்க, வீட்டுல உள்ள எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றுங்க, ஒரு செய்தி பேசணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து உங்களுடைய குடும்பத்தினர் தானே இங்க இருக்கிறாங்க, உங்களுடைய குடும்பத்தார் தான் என்ன செய்யறாங்க இங்க இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்தார் மகளை சொல்றாங்க, ஆயிஷா மனைவி தானே, அவ கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணத்தை நான் ஏன் சொல்லலாம்னா மொத்த திருமணங்களை தனியா தலைப்புல ஒவ்வொரு திருமணமா சொல்லலாங்க விட்டு வச்சாச்சு. மக்கா திருமணத்தை தனியா மது அப்படி சொல்லலாம். அது உங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க, உங்க மனைவி தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா தான் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து வெளியே போச்சுறாங்க, இல்ல உங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க குடும்பத்தார் தானே அப்படின்ன உடனே சரின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. இங்க இருந்து புறப்படுவதற்கு கட்டளை வந்து விட்டது, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உத்தரவு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்ன நெசமாக தோழமையை மறக்க மாட்டீங்களே? மறுபடியும் கேட்கிறாங்க, என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல, நானும் தானேங்கிறாங்க. கட்டளை வந்துருச்சுன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்மளை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்றதுங்கிறதுக்காக வேண்டி நானும் சேர்ந்து தானேங்கிறது கேட்கிறாரு. இப்ப தோழமையை விட்டுருவீங்களோ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான், தோழமையெல்லாம் விடுற மாதிரி இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் போறோம் அப்படின்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பேசினாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதை வந்து நான் ஒருவரையும் மொழிபெயர்க்காம விட்டு போயிடுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஒரு பேசுவதா இருந்தாலும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதை சொல்லித்தான் பேசுவாங்க. நான் மாத்திரம் உங்களுக்கு அர்ப்பணம் இல்லை, என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் தாய் தந்தை சொல்றதை விட உங்க சொல்லுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பேன் அர்த்தத்துக்கு. இது சொல்லாம அபூபக்கர் ரலியல்லாஹு எதையும் பேச மாட்டாங்க. இந்த ஹதீஸ் திருப்பி திருப்பி வரும், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒவ்வொரு தடவையும் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க வச்சுக்கிறீங்க. அதை நான் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை, ஒவ்வொரு தடவையும் அதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதோ இருக்கிற என்னுடைய 2 ஒட்டகங்கள், இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க, பிரயாணம் போகணும்ல, ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன், நீங்க தேர்ந்தெடுத்துட்டு எதை விடுறீங்களோ நான் எடுத்துக்கிறேன், 2 நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன், எதை வேண்டாலும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பிஸ் சமணி, காசுக்கு தான் எடுத்துக்கிறோம், சும்மா எடுக்க மாட்டேன். அது புனித பயணம், தியாக பயணம் வந்து சொந்த கை காசுல இருந்து நிகழணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு போயிடலாம், அவர் கூட்டிட்டு போயிடலாம், நண்பர் தான். இதுக்கு முந்தி பல முறை அவர் நிறைய இந்த தீனுக்காக வேண்டி இதுக்கு முந்தியும் பிந்தியும் பல்வேறு கட்டங்கள்லையும் இந்த தீனுக்காக அவர் மாதிரி வாரி வழங்கினது யாரும் இல்லை. நிறைய வேண்டாம் இல்லாம இருக்கலாம், நிறைய அவருடைய அளவுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அளவு கொடுத்தது இல்லை. அப்படி வீட்டுல ஒண்ணும் இல்லாம இருந்து போட்டு வீட்டுல உள்ள அவ்வளவு எழுதி வந்துருவாரு, அந்த மாதிரி கொடுத்தவர் தான். ஆனா இந்த புனித பயணத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய ஒட்டகத்துல போய் ஹிஜ்ரத் பண்ணணும்னு இருக்க கூடாது. இதனுடைய முழு உழைப்பு முழுசுமே நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை வளர்த்ததெல்லாம் சரிதான், காசுக்குண்டா தான் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒட்டகம் கொடு, விலைக்கு கொடு, அதுல என் ஒட்டகத்துல நான் வர்றேன், உன் ஒட்டகத்துல நீ வா, அப்படித்தான் இந்த பிரயாணம் நடக்கணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னார், மறுத்தாரா ஏத்துக்கிட்டாரான்னு வரல எந்த ஹதீஸ்லையும். மறுக்கலன்னா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், மறுக்கலன்னா செஞ்சிருக்காரு சரின்னு அதை விட மாட்டாங்கல்ல. அந்த பேச்சு அதோட க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். அதுக்குள்ள ரேட்டை வாங்கியிருப்பார். வாங்கி கொண்டார் என்று எங்கேயும் வரல. வேலைக்கு தான் எடுத்துக்கிற வேண்டாம். ஆமா, நான் ரசூலுல்லாஹி சொன்னா அப்ஜெக்ஷன் பண்ண போறாங்க, சரிங்கன்றுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கிற. அப்படி ஹதீஸ்ல இல்ல. அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி விளக்குறாங்க, நாங்க அந்த 2 பேருக்கும் உள்ளதையெல்லாம் தயார் பண்றோம். என்ன தயார் பண்றோம்? போறாங்க, வழிக்கு வந்து உணவு வேணும். இங்க இருந்து மதீனாவுக்கு போய் சேரணும்ல. மதீனா போய் சேர்ற வரைக்கும் என்ன ஹோட்டலா இருக்க போது இந்த பணத்தை கொடுத்தா வாங்கி சாப்பிட முடியும், அல்லது அரிசி புளின்னு கட்டிக்கிட்டா போக முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ரொட்டியை தான் வந்து அவங்க கட்டிக்கிட்டு போவாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எவ்வளவு நாள் பிரயாணமா இருந்தாலும் பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுறது ரொட்டி தான். என்ன ரொட்டி? எண்ணெய் இல்லாத ரொட்டி. என்ன ரொட்டி தான் 2 நாளைக்கு மேல வைக்க முடியாது. அது ஒரு மாதிரி வீணா போயிடும், ஒரு ஊசி போயிடும். வெறுமனே காஞ்ச ரொட்டி இருக்குன்னு வைங்களேன், அது இருக்கும் பேசாம. பிஸ்கெட் மாதிரி வைங்களேன், ரொட்டி காஞ்சி போச்சுன்னா பிஸ்கெட் இருக்கு, மேரி பிஸ்கெட் அடைச்சு விற்கிறான். 3 வருஷம் முடிஞ்சாச்சு பாக்கி கடையில் வச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டியை அவங்க தயார் பண்ணி அதை இது பண்ணிக்கிறாங்க, காய வச்சிருவாங்க. அதை சுத்திட்டு போவாங்க. சாப்பிட்ற இடத்துல தண்ணியை தெளிச்சு ஊற வச்சு அதை சாப்பிட்டுக்குருவாங்க. இதான் பிரயாணத்தில் செய்ய முடியும். 10 நாள் 15 நாள் 20 நாள் எல்லாம் பிரயாணம் தொடரும். இந்த 20 நாள் பிரயாணத்துக்கு வேண்டியதெல்லாம் பிறகு அது இதெல்லாம் எடுத்துக்கலாம், போக முடியாது, சமைக்கவும் முடியாது, பாத்திரங்கள் இருக்காது, ஹோட்டலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அது. அதனால இவர்கள் எல்லாம் அந்த பிரயாணத்திற்கு தேவையான உணவுகளை ஒரு சுப்ராண்டா அந்த இது விரிப்புமுள்ள ஒரு துண்டு, ஒரு துணியில நாங்கள் எல்லாம் அதை சேர்த்து அதுல வந்து கட்டி அவங்களுக்கு என்ன செஞ்சோம், அந்த உணவையும் கொடுத்துட்டோம். உணவு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உணவு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் 2 பேருமே சௌர் என்ற மலையில் உள்ள ஒரு குகையிலே போய் சேர்ந்து விட்டார்கள். சௌர் குகைங்கிறது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. எப்படி போறாங்கன்னா நடந்துதான் போறாங்க. அதனால விளங்கிக்கணும். ஒட்டகத்துல போகல. ஒட்டகத்துல வந்து அங்க சௌர் குகை கொண்டு வர சொல்லிடுறாங்க. சௌர் வரைக்கும் ஊர்ல இருந்து ஒட்டகத்துல ஏறி போனா தான் ஃபாலோ பண்ணிடுவாங்க. சும்மா இப்படி பாரு மாதிரி பராக் பார்க்குற மாதிரி பணம் தான் கண்டுபிடிக்க மாட்டான். ஊர்ல மக்காவுல இருந்து ஒட்டகத்துல ஏறினா என்னடா அந்த ஒட்டகத்துல ஏறாரு எங்கேயே போறாருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவான். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அழகான பிளானிங், சும்மா ஒரு குட்டாமுக்குள்ள எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய் நகர்த்துறது இல்ல. முதல்லயே எல்லாம் திட்டம், அழகா திட்டம் போட்டுக்கிட்டு இங்க இருந்து நடந்துதான் போகணும். நடந்து போய் ஒரு இடத்துல என்ன செய்யணும், பேரா போட்டுருணுமா, அதே கண்டினியூவா போயிட்டு இருக்க கூடாதான். போய் ஒரு இடத்துல தங்கிடணும். 3 நாள் தங்கி போடணும் அதே இடத்துல. இவங்க வாட்டுக்கு அங்க எல்லாம் தேடி போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் நான் வாட்டுக்கு சரியா போயிட்டு இருக்கலாம். அதனால என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் ஒரு இடத்துல தங்குகிற திட்டத்தோடு அந்த அளவுக்கு உள்ள உணவுகளை மாத்திரம் தான் கொண்டு போறாங்க. 3 நாள் தங்குற அளவுக்கு. அப்ப அந்த சௌருங்கிற மலையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்க உள்ள ஒரு குகையில வருது, ஒரு குகையில போய் சேர்ந்து விடுகிறார்கள். அங்க போய் 3 இரவுகள் வந்து அங்க தங்குறாங்க. 3 இரவுகள், 3 இரவுனா பகலும் சேர்ந்துதான். 3 இரவுனா இரவு மட்டும் தங்குவாங்க. புறப்பட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் அந்த ஹிரா சௌருங்கிற மலையினுடைய குகையில போய் 3 நாட்கள் தங்கிடுறாங்க. தங்கின உடனே இது வந்து புகாரில நான் சொன்னது கூட சஹீஹ் புகாரில இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது இரவு முழுதும் நாங்கள் நடந்தோம், இரவு முழுவதும் நடந்தோம். நடந்து நல்ல உச்சி வெயில் வந்த உடனே பாதையில யாருமே நடக்க மாட்டாங்கல்ல, யாரும் இருக்க மாட்டான், வெயில் நேரத்தில் இருக்க மாட்டான். அந்த நேரத்தை பார்த்து அந்த நேரத்துல வந்து ஒரு பாறையில நிழல் மாதிரி இருக்குது, அங்க வந்து இருந்துக்கிறாங்க. கோயிலுக்குள்ள உடனே நுழைஞ்சிடல. அதாவது இந்த மலைக்கு போறத கூட மக்கள் எல்லாம் போய் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நுழைஞ்சா யாராவது ஒருத்தன் பார்த்துக்கிடுவான். அதுக்காக வேண்டி அங்க எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டா, போய் நுழையும் போது நண்பகலா இருக்கணும், ஆலை வனம். அந்த வெயில்ல ஒரு வயது பயணம் பண்ண மாட்டான். உச்சி வெயில் 1 மணிக்கு போல எவனுமே எந்த எவ்வளவு தூரம் பார்த்தாலும் திறந்த வழிதானுங்க, தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சுடுவாங்க. அப்ப எவனுமே எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு போறாங்க. அங்க ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில வெயில் பட்டு கீழே நிழலா இருக்குது. அங்க போய் என்ன செய்யறாங்க, நிழல் அடியில பாறைக்கு அடியில போய் அந்த நண்பகல் நேரத்துல போய் தங்கிடுறாங்க. அப்ப தங்கிட்டு அந்த பாறை கிட்ட வந்து என்னுடைய கைனாலேயே அந்த இடத்தை எல்லாம் சரி பண்ணி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நிழல்ல தூங்குவதற்காக வேண்டி அபூபக்கர் இதை சொல்றாரு. தூங்குவதற்காக வேண்டி உள்ள எல்லா ஏற்பாடும் பண்றேன். நண்பகல் நேரத்துல வந்து அழகான நிழல் விழுந்துகிட்டு இருக்குது, எவனும் வரமாட்டான், இந்த நேரத்துல ரெஸ்ட் எடுத்தா தான் உண்டு, யாரும் வராத நேரத்துல கொஞ்சம் தூங்கிக்கலாம், அப்புறமேல் நடக்க ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி துணியெல்லாம் விரித்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உறங்குங்கள், நான் வந்து உங்களுக்காக வேண்டி சுற்றுப்புறங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன், நீங்க வாட்டுக்கு எதுக்கும் கவலைப்படாம படுத்துங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கண்காணிக்க ஆரம்பித்து விடுகிறார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்காணிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்று சஹீஹ் முஸ்லிம்ல வந்து இது இடம்பெற்றிருக்குது. அதாவது குகைங்கிறமே, அந்த குகைன்ற ஒரு சொல்லுவது இதுதான், இதை விளங்கிக்கணும். குகைன்ற உடனே நீங்க அப்படி கொடைஞ்சு வச்சு அப்படி அப்படி உள்ள போய் அப்படின்னு கிடையாது. ஒரு பெரிய பாறை, அந்த பாறையுடைய நிழல் வந்து அப்படி கீழே படுது, அந்த இடத்துல அப்படி ஒண்டிக்கிட்டு இருந்தா அவன் பாரு போறவனுக்கு தெரியாது, அந்த வழியில போறவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாறையில வந்து அவங்க ஒடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பாறைக்கு அடியில. அதான் குகை என்பது. இது சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளது. தூங்க சொல்லிட்டாங்க. இதுல இந்த 2 பேர் மாத்திரம் தானே இருந்தாங்க. 2 பேரோட 3வது ஒரு ஆள் வந்து தங்குறாரு. அவர் யாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா. அவர் என்ன செய்வார்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவும் இருக்கார்ல, அத்தாவும் போய் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அதனால நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இரவு முழுசும் வந்து இங்கேயே தங்கிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட இரவு தங்கிடுவார். அவர் நல்ல இளைஞராக இருந்தாரு, திடகாத்திரமான உடல் உள்ளவர், ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர். அந்த சார்பான ஆளு, பயங்கரமான ஆளுன்னு சொல்றாங்க. நல்லா போட்ட அபூபக்கருடைய மகன் வந்து நல்ல திடகாத்திரமான ஆளு, நல்ல கூர்மையான அறிவு உள்ளவர். அவர் வந்து அங்க தங்கிடுவாரு. தங்கிட்டு சகர் நேரத்துல எந்திரிச்சு வேக வேகமா வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. காலையில சுப நேரத்துல பார்த்தா வீட்டுல இருந்து வர்ற மாதிரி. இவர் இங்கதான் இருக்காருன்னு மக்காவாசிகள் காட்டுறதுக்காக வேண்டி. மக்காவாசிகள் பார்த்தாங்கன்னு சொன்னா தினசரி காலையில அவர் பார்க்கலாம். காலை நேரத்துல பார்த்தா வீட்டுல இருந்து வெளியே வருவாரு. ஓ, இவர் இங்கதான் இருக்காரு போல இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறது. எல்லாம் ஊர்ல அடங்கின பிறகு, ஊர் தான் இந்த காலத்துல 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாங்க, லைட் இல்லாத காலம் தானே. மகரிபோட ஊர் அடங்கி போயிடும். ஒரு 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் அவன் பட்டு தூங்கிடுவான். 7 மணிக்கு மேல புறப்பட்டு போய் கோகையில தங்கிட்டு 3 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு வந்து இப்படியே என்ன செய்வாரு, அவர் போயிட்டு வர்ற தூரத்தில் இருக்கு. அதே விளங்கிக்கணும், இது ரொம்ப பாரதூரமான தூரத்தில் இல்ல. அது சௌகரியம் எங்க இருக்குன்னு மக்காவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அவர்களே பக்கம் நடை தூரத்தில் உள்ளதுதான். அந்த மாதிரி போயிட்டு வந்து தினசரி போய் இரவுல தங்குறது, சகருக்கு திரும்பிடுறது, மறுபடியும் ராத்திரில போய் தங்கிக்கிறது. இப்படியே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா வந்து இருப்பாரு. அது என்ன செய்வாருன்னு கேட்டா, அந்த பகல் பூரா அவருக்கு என்ன வேலைன்னு பாருங்க. ராத்திரி இங்க வந்து படுக்கிறாரு, அவ்வளவுதான். பகல் பூரா இவங்க என்னென்ன சூழ்ச்சி பண்றாங்க, என்னென்ன பேசிக்கிறாங்க, ஊர்ல என்ன விமர்சனம், பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, பின்தொடர்ந்து வர்றாங்களா, வேற என்னமாவது பிளான் பண்ணிருக்காங்களா, இந்த மெசேஜை எல்லாம் கொண்டு வந்து கரெக்டா கொண்டாந்து தந்துருவாரு. வேற எதுக்கு வர போறாரு, கட்டிச்சோறுலாம் இருக்குது, ரொட்டி சாப்பிட்டுக்குவாங்க, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. வேற எதுக்கு இவர் வர்றாருன்னு கேட்டா, மெசேஜ் கொண்டு வர்றது தான், தகவல்களை சேகரித்து கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வர்றாரு. வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாரு, அன்றைக்கு உள்ள செய்திகளை எல்லாம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை பிற்காலத்தில் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலை செஞ்சிட்டாங்க பின்னால. அப்ப அடிமையா இருந்தார் ஆமீர் பின் புகைராங்கிறவர். இந்த ஆமீர் பின் புகைரா என்பவர் வந்து அங்க வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அவரு. அப்ப அவர் என்ன செய்வார்னு கேட்டா, அங்க வந்து இரவு நேரத்துல வந்து ஆட்டுல பால் எல்லாம் கறந்து கொண்டாந்து அதையும் கொடுப்பாரு. வெறும் நொட்டி துண்டு இருக்க முடியாதுல, ஆட்டுல பால் கறந்து ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி வருவாரு. அவங்களுடைய மேய்ப்பர் இவர், அவங்களுடைய ஆடுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவர். அபூபக்கர் மக்காவுல வசதியா இருந்தாரு. அப்ப ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி ஆட்டை ஓட்டிக்கிட்டு வருவாரு. அப்படி சுத்திக்கிட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு ஊர்ல ஒத்துணை இல்லை எல்லாம் போய் அடங்குற நேரத்துல வந்து பால் கறந்து கொண்டாந்து அந்த பாலை கொண்டு வந்து என்ன செய்வாரு, அந்த 3 நாட்கள் இரவுமே அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பால் கிடைச்சிக்கிறது. ரொட்டிங்க ஏற்கனவே செஞ்சு தயாரித்து போயிட்டாங்க. அழகா பிளான் பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னா, முஸ்லீமுடைய அறிவிப்புல இவரு 2 முரணா எடுத்துக்கிற தேவையில்லை. முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்க போய் அன்றைக்கு நண்பகல்ல போய் தங்கிடுறாங்க. உச்சி வெயில்ல தங்கின உடனே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர், இவர் ஆடு மேய்ச்சார்னு புகார்ல வருது.
இவர் அல்லாம இன்னொருத்தர் யாரோ தெரியாத ஒருத்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் இந்த பாறையை நோக்கி வருகிறார். எதுக்கு வர்றாருன்னு கேட்டா, நாங்க எதுக்காக அந்த பாறையில போய் ஒதுங்கணுமோ அதுக்கு தான் அவரும் வர்றாரு. அது நிழலுக்காக வேண்டி. எங்கேயுமே நிழல் இல்லை, வெயில் கொடூரமா இருக்குது, அப்படி இந்த பாறைக்கு ஓரத்தில் வந்து உட்காந்துக்கலாம்னு சொல்லி அவரும் எங்க கிட்ட வர்றாரு. அப்ப எங்க கிட்ட வந்தோன்னு நாங்க யாருன்னு தெரியல. வந்தவுடனே நீங்க என்ன, நீங்க யாருப்பா தம்பி, நீங்க எந்த ஊரு? இல்ல நான் மதீனா உள்ள ஆட்களுக்காக வேண்டி ஆடு மேய்க்கிறவன், மதீனாவாசிகளுக்காக வேண்டி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அப்ப உங்க ஆட்டுல ஏதாவது பால் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஓ இருக்குத, ஏதாவது பால் கலந்து தருவீங்களா? ஓ தருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருல, அவர் உடனே ஒரு ஆட்டை பிடிச்சி அதுல இருந்து பால் கறந்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூபக்கர்ட்ட கொடுத்து வர்றாரு. உடனே அபூபக்கர்லான்னு சொல்றாங்க, பால் வரதுக்கு முன்னாடி அந்த மடியெல்லாம் நல்லா கழுவிக்க, முடி மண்லாம் வந்துடக்கூடாது, அழுக்கெல்லாம் வந்துடக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறதுக்காக ஒரு அக்கறை செலுத்துறாரு. அந்த மாதிரிலாம் அக்கறையா சொல்லி கொடுத்து பாலை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாலெல்லாம் செட்டப் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எந்திரிக்க வேணாம், அவங்க எழும்பும் போது கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அந்த பாலை வச்சிருந்து நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ரிவாயத்துல வருது. சூரியன் எல்லாம் வந்து உச்சி சாஞ்ச பிறகு நாங்கள் புறப்பட ஆரம்பிச்சோம், அப்படி 3ஆம் நாள் புறப்பட ஆரம்பிச்சோம் இந்த அறிவிப்புல வருது. இதுல என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, இவரே அந்த போய் சேர்ந்தவன அந்த பகல் நேரத்துல பால் கொடுத்திருக்காரு. இதுக்கு அது முரண் கிடையாது. அவரு இரவுலதான் வந்து பால் கொடுக்கறது அவர் வழக்கம் வச்சிட்டு இருக்காரு. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. போய் சேர்ந்த புதுசுல அந்த இடத்துல குகையில போய் நுழைஞ்ச புதுசுல இவரை வந்து சாயந்தரம் வர சொன்னாலும் சாயந்தரம் வருவாரு. ஆடு மேய்க்கிற மாதிரி நீ வந்து பால் கொடுத்துட்டு போயிருந்து. இவர் தற்செயலா ஒண்ணு அரிசினலா கிடைக்குது. இவர் சேர்ந்த ஒரு பாலை வாங்கி மத்தியானத்தில் நினைச்சுக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்குமே வந்து முரண் கிடையாது. இதுக்கு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செட்டப் என்னன்னா, போய்கிட்டே யோசிக்கிறது இல்ல, எந்த காரியம் செஞ்சாலும் முன்னாடி இப்படி அழகா திட்டம் போடணும், அழகா வகுக்கணும், அதுக்குள்ள பிளான் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முந்தைய என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை வந்து அந்த ரூட் சொல்றது கைடு இருப்பாங்கல்ல, இந்த டூரிஸ்ட் வந்து கைடு இருப்பாங்கல்ல, அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா வழி சொல்லுவதற்கு கைடு இருப்பாங்க. ஊருக்கு 10 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 10 பேர் 20 பேர் கொண்டு ஒரு குழு கிளம்புறாங்கன்னு வைங்களேன். கிளம்புனாங்கன்னா சாமுக்கு போகணும். சாமுன்னா என்ன தெரியாது, இவன் கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளு ஊருக்கு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவனை கூட ஒரு சம்பளம் பேசிக்கிட்டு நீ கரெக்டா ரூட்டை காட்டணும், எந்த பக்கம் வந்தா சிங்கம் புலி வராது, ஒரு இடத்துல பிரேக் ஆயிட்டா இன்னொரு வழி என்ன ஒரு ஊருக்கு. இந்த காலமா ரோடா போட்டிருக்குது. இந்த காலத்துல எவனும் கைடு காட்ட வேண்டியதில்லை. அதாவது அம்புக்குறி போர்டு பேசிக்கிட்டு இருக்கும், இப்படி விளைஞ்சா இப்படி இப்படிந்தா இப்படின்னு அவன் எத்தனையோ சைஸ்ல போட்டு விட்டு நம்ம முன்னாடி குறித்து வந்துடுறான். யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை. ஒருத்தன் ஏற்றி விட்டு இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போடான்னா அவன் பாட்டு அழைச்சிக்கிட்டு கன்னியாகுமரிக்கு சேர்ந்துருவான். எவன்னு கேட்க தேவையே இல்லை. அப்படி உள்ள உலகம் இல்லையா அது? பாலைவனத்துல போகணும், நடந்து போகணும், ஓப்பனுக்கு ரோடு மாதிரி இருந்தா கூட ரோட்டை பிடிச்சி போகலாம். வெறும் பாலைவனத்துல போகும்போது எங்கிட்டாவது திரும்பிட்டு அங்கேயே கொண்டு விட்டுரும். ஓப்பன் பிளேஸா இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கணும். எங்கிட்டாவது ஒரு பக்கம் திரும்பி போயிடுச்சுன்னா சாமிக்கு போறவங்க வந்து வேற எங்கிட்ட போய் என்ன செய்வான், அபிஷேகம் நிற்பான். அப்ப இப்படிலாம் திசை திரும்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வழிகாட்டிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இருக்கிற வழக்கமா. இந்த மாதிரி உள்ள வழிகாட்டிகள்ல ஒருவரை முன்னாடியே பேசி வச்சுக்கிறாங்க. நாங்க 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு கிளம்புறாங்கல்ல, 3 நாளைக்கு பிறகு நீ வந்து ஒரு இடத்துல இங்க வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை முன்னாடி இணைஞ்சிட்டாங்க, செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல சந்திக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்கன்னா, அவர் கோயில்கிட்ட வர சொல்லல, இவன் ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டா என்ன செய்யறது, அதையும் சொல்லாம வேற ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல நீ வந்து நாங்கள் வந்துடுறோம், எங்களை அங்க இருந்து மதீனாவுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு போயிடணும், மதீனாவுக்கு வழிகாட்டியாக நீ என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இதை இன்னொன்னு கவனிக்கணும். இவ்வளவு ஏற்பாடு ஏன் பண்றாங்க? அவ்வளவுக்கு போக விடாத அளவுக்கு இங்க கடுப்புல இருக்காங்க. போற தெரிஞ்சா காலி பண்ணிடுவாங்க. விளங்கவே இல்லையா? ஊரை விட்டு போறதுக்குமாங்க ஒருத்தன் பயந்து இருக்கணும், ஊருக்குள்ள வாழ்வதற்கு தான் பயப்படணும். ஊரை விட்டு சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு பயப்படுறதா இருந்தா அந்த ஊருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு விளங்கிருங்க. அவ்வளவு கொடுமையான ஒரு முடிவு இருந்திருக்காங்க இவங்க. அந்த கட்டத்துல எல்லாம் ஆர்டர் பண்ணி கிளம்ப சொல்றான். அப்ப அந்த ஆளை ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை வந்து வாடகைக்கு பிடிச்சிருந்தாங்க. அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவா வந்து எல்லாத்தையுமே வந்து ரூட் காட்டக்கூடியவர், அந்த கைடு மாதிரி இருந்து வழிகாட்டக்கூடியவர். அவரை வந்து 3ஆம் நாள் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கடலோரத்துல கடற்கரையோரமாக அவரை வர சொல்லியிருந்தாங்க.
அவரை வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு இடையில புகாரியில இருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல இந்த குகையில நடந்த ஒரு சம்பவமும் வருது. குகைக்குள்ள இருக்கும்போது என்ன கேட்டா, குகையில இருக்கிறாங்க இல்லையா, அந்த குகையில இருக்கும் பொழுது ஊரை விட்டு முகமது அபூபக்கரும் கிளம்பியாச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் கிளம்பிட்டாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆட்களை புட்டிச்சு ஆகணும், விடக்கூடாது. மதீனா வேற ஒரு இடத்துல போய், மதீனா தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மதீனாவில் தான் பேக்ரவுண்ட் இருக்குது, அங்கதான் ஆட்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலை அமைஞ்சு போயிடும். அமைஞ்சிட்டாங்கன்னா நம்மளை பழி வாங்கிடுவாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தா உண்டாயிருவாங்க. அதனால முளையில கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. 3 நாளா தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. தேடுதல் வேட்டையில இறங்கும் போது புகாரில வருது, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னது அவங்களே அறிவிக்கிறாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் தங்களுடைய பாதத்துக்கு கீழே குனிந்து பார்த்தார்களே ஆனால் நம்மை பார்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு இதை வந்து விட்டார்கள் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட எச்சரிக்கிறாங்க. அதாவது இந்த குகை இருக்கிற அங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பல பகுதிகளையும் தேடுறதுக்கு ஆள் அனுப்புனா அந்த தேடுறவங்க குகைக்கு வர்றான். கொஞ்சம் பேரு குகைக்கு வந்தான்னு சொன்னா குகைக்கு வந்தவனுடைய கால்கள் உங்களுக்கு தெரியுது. ஆளு தலை தெரியல, அந்த ஓட்டை வழியா அந்த கேப் வழியா கால் தெரியுது. அப்ப குனிஞ்சு பார்த்தானா இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய கால் தெரியுது, இவ்வளவு வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், முட்டுக்கால் வரைக்கும். அப்ப சொல்றாங்க அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரே, கால் தெரியுது, அந்த கால அளவுக்கு தலையை குனிஞ்சாங்கன்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும், வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லன்னுகையா அபா பக்கர், அபூபக்கரே, பிஇத்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரோட 3ஆவது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன இதை பத்தி என்ன கருதுகிறாய்? நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம், 2 பேரோட அல்லாஹ் ஒருவன் 3ஆவதாக இருக்கும் பொழுது அந்த 2 பேரை பற்றி உனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வருது? இதையே கண்ணுக்கு செய்யாதங்கிறாங்க. எந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், இதாங்க ஸ்டடிங்கிறது, இந்த உறுதிங்கிறது இருக்குது. இதுல எவனுக்கு வருங்கிற வருமா? அட வந்து நெருங்கிட்டாண்டா அப்படி கூட எதையுமே தெரிச்சு போயிருங்க. அவன் காலு தெரியுது, கொஞ்சம் தான் குனிஞ்சா முடிஞ்சு வச்சுக்காத. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கொஞ்சம் கூட ஒரு பீதி, கவலை, ஒரு அதிர்ச்சி ஒண்ணும் இல்லாம நம்ம சர்வசாதாரணமா நம்மோடு அல்லாஹ் இருக்கும்போது என்னப்பா கவலை? இந்த சம்பவத்தை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். இந்த சம்பவத்தை வந்து ஹதீஸ்ல இருக்கு, திருக்குர்ஆன்ல கூட அல்லாஹ் அதை சிலாயித்து சொல்ற அளவுக்கு. இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, இந்த முகமது வந்து தன்னுடைய தோழருக்கு சொன்னார். என்ன சொன்னார்? லா தஹஸன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று. குகையில இருக்கும் இதுஹுமா ஃபில் கார், 2 பேரும் குகையில இருக்கும் பொழுது, 2 பேரும் குகையில இருக்கும் பொழுது அபூபக்கர் இடத்துல தோழரிடத்துல இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே அதை சிலாகிக்கிறான். அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரத்துல கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்க நடந்திருக்குது. அப்ப இன்னொரு ரிவாயத்துல என்ன இருக்குன்னா, அதே புகாரியில தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குகையில் இருக்கும் பொழுது என் தலையை உயர்த்தி பார்க்கிறேன். உயர்த்தி பார்த்தால் ஃபைதா அன பி அக்தாமில் கௌம், அவங்களுடைய கால்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. இன்னொரு இதுல குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் இருக்கு. இன்னொரு இதுல என்ன இருக்குன்னா, தலையை தூக்கி பார்க்கிறேன், கால் தெரியுது, இடுப்புக்கு மேல தெரியல, காலு கீழே எனக்கு தெரியுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்துல வந்து விட்டார்கள். அப்ப யா நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, லவ் அன்ன பாலஹும் தஅதா பஸரஹு, அவர்கள் தங்கள் பார்வையை கொஞ்சம் தாழ்த்தினார்கள் என்று சொன்னால் ரஆனா, நம்மை பார்த்து விடுவார்களே என்று நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்குத் யா அபூபக்கர், அபூபக்கரே வாயை மூடு, வாயை மூடு, வாயை போட்டு பேசாதே. இஸ்னானி அல்லாஹு சாலிசுஹுமா, நாம் 2 பேர் தான், அல்லாஹ் 3ஆவதாக இருக்கிறான். நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வாஸ்தவம் தான். 3ஆவது ஒருத்தங்க இருக்கிறான், அவன் அல்லாஹ் இருக்கிறான். அவனுக்கு உத்தரவு போட்டு என்னை வர சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் ஆர்டர் பண்ணி நீ புறப்படுன்னு இருக்கிறான். அவன் உத்தரவு பிரகாரம் நான் வெளியே வந்திருக்கிறேன். எந்த கலக்கமும் வேண்டியது, அவங்க நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் புறப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒன்னா நம்மள ஒதுங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒதுங்க வச்சாங்கன்னா என்ன செய்வான்? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க, சமுதாயத்தில் வரணும்னு சொல்லி. இது ஒரு பக்கம் நடக்குது.
அதுக்கப்புறமேலே அந்த ஆளை வந்துட்டாரு. யாரு யார் அந்த குகையில இதெல்லாம் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தாங்க, குகையில் அப்படி சிலந்தி வலை அப்படி பின்னி இருந்துச்சு. அவன் சிலந்தி வலையை பார்த்துவிட்டு, சிலந்தி வலை இருக்கிறதுனால உள்ளக்க யாருமே இருக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் புறா வந்து முட்டை விட்டு இருந்துச்சு. இப்படிலாம் இதெல்லாம் கதை, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கல வழங்குதா. இதுக்கு எந்த ஒரு ஹதீஸ்லையும் இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. அவங்க குனிஞ்சு பார்க்க விடல, அல்ல அவ்வளவுதான். ஏன்னா அங்க என்ன வருது, குனிந்தால் பார்த்து விடுவார்கள், அவ்வளவு தெளிவா இருக்குது. சிலந்தி வலை இருந்தா என்ன, சிலந்தி வலை இரும்பலையா இருக்கும், குனிஞ்சு பார்த்தா கம்பம் கண்டுபிடிச்சிருந்தான் செய்வான். அது சிலந்தி வலை இருந்தா இப்படி அபூபக்கர் சொல்றாங்கிறாங்க. அபூபக்கர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் குனிஞ்சா தெரியற மாதிரி நம்ம இருக்கிறோமேங்கிறாங்க. அப்ப தெரிவதற்கு எந்த தடையும் அங்க இருக்கவே இல்லை. அவங்க குனிஞ்சு பார்த்தாங்களா, சிலந்தி வலை பின்னி இருந்துச்சான். இந்த வலை இருக்கும்போது உள்ள போயிருந்தா வலை பிஞ்சிருக்குமே, அப்ப யாரும் உள்ள போகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நினைச்சிட்டாங்களா, போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதையில் எழுதியிருப்பாங்க. இந்த புர்தா மாதிரி இந்த புத்தகம் கவிதைகள்ல அதெல்லாம் ஒரு சிலாயித்து எழுதியிருப்பாங்களே தவிர சஹீஹான எந்த ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த சிலந்தி வலை பின்னது, புறா முட்டை இட்டதெல்லாம் வரல. அல்லாஹ் நினைச்சான்னா அதெல்லாம் இல்லாம தான் அவன் நினைச்சா இதையும் செஞ்சிருக்கலாம். இப்படி நடந்து இருக்க அல்லாவுக்கு முடியுமானா முடியும். இப்படிலாம் பேசுவதற்கு செய்வோம் அல்லாஹ், அது ஒரு விஷயம். இதில் நடந்ததுக்கு ஆதாரம் இல்லை. அதாவது நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, சிலந்தி வலை மாதிரி ஒண்ணு காட்டி எல்லாம் காப்பாத்திருக்க முடியாதுன்னு கேட்கக்கூடாது. முடியும் முடியும், அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான். அப்படிலாம் ஒருத்தரை காப்பாற்ற நினைச்சான்னு சொன்னா இப்படி ஒரு செட்டப்பும் சிலருக்கு பண்ணலாம், அல்லாஹ் 4 நாள் பண்ணலாம். நம்ம கேட்கறது என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தில் இப்ப நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குதாங்கிறதா இப்ப கேள்வி. ஆதாரம் காரணத்தை இல்ல. சிலந்தி வலை பின்னது கிடையாது, புறா முட்டையிட்டது கிடையாது. என்னத்துக்கு இருக்குது, அவங்க குனிஞ்சு பார்க்கல, அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்காத. என்ன செய்யல, அது அபூபக்கர்ல சொல்லணும். இது யார் சொல்லணும் நான் கேட்கிறேன். சிலந்தி வலை பின்னதையும் புறா முட்டையிட்டதையும் யார் சொல்லணும்? நானே சொல்லல. ஒன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும், அல்லது அபூபக்கர் யாரும் சொல்லணும். 2 பேரும் சொல்லல. நமக்கு அது 2 பேர்கிட்ட கேட்ட ஆயிஷா நாயகி யாராவது சொல்லணும். 700 வருஷத்துக்கு பிந்தி வந்து ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுறான், உட்காந்துக்கிட்டு அந்த குகையில வந்து சிலந்தி வரைக்கும் எழுதுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 700 வருஷத்துக்கு பிந்தி வந்து உட்காந்துக்கிட்டு இவர் எழுதுறாரு. 700-800 வருஷத்துக்கு பிந்தி வந்து எப்படி காப்பாத்தினான்னு தெரியுமா, இப்படிலாம் செஞ்சுதான் இல்ல காப்பாற்ற முடியுமா? சும்மா கிட்டத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம எல்லாம் மறைச்சு விட்ட முடியாத. கிட்டத்துல கண்ணுக்கு எதுக்கே போவாங்க. நான் பாட்டு போயிட்டு இருப்பேன், என்னை பார்க்காம நான் பாட்டு போயிடுவேன். எத்தனை பேர் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிலாம் நம்ம வாழ்க்கை நடக்கத்தானே செய்யுது. அல்லாஹ் நினைச்சானே எப்படி வேணாலும் காப்பாத்திருப்போம். இது நடக்கல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது, அப்ப அந்த கடலோரமாக எப்படி பிரயாணத்துக்கு திட்டம் போடுறாங்கன்னு கேட்டா, இவங்க வந்தாங்க, குகையை பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க, இல்லைன்னு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அளவு வரைக்கும் போயிருப்பாங்க. போனா என்ன போய் ஒன்னும் எதுக்கு காணாம, இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு, வேற பக்கமாக போயிருப்பாங்கன்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்படி ஏதோ திரும்பி போயிட்டாங்க. பெருசா ஒன்னும் எதிர்ப்புலாம் வரல பிரயாணத்துல. அதுக்கிடையில சில கதையெல்லாம் எப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அபூபக்கர் என்ன பண்ணாராம், அந்த கால் தடம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, மனுஷன் காலை வச்சு வந்துடக்கூடாது, அவங்க அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி காலை தூக்கி வச்சே நடந்தாராம். அது முயல் கால் மாதிரி தெரியுற மாதிரி இப்படியே நடந்து இப்படி போனா அப்படிலாம் கதை. அங்க பாலைவனத்துல பெரட்டி அடிக்கிற புழுதி புயல்ல நீ என்ன நடந்தாலும் இப்படி கடந்தோட அது மறைஞ்சு போயிடும். நீங்க என்ன மாதிரி நடந்தாலும் அடுத்து ஒரு காத்து வந்துச்சுன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். இதுக்காக இப்படி நடந்துட்டு போய் என்னமோ எதிரில நடக்கிற மாதிரி, ஈரமண்ணில் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அங்க புழுதி புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்படி கடந்துட்டு போய் பார்த்தா நம்ம தடம் நமக்கு அடுத்த நிமிஷம் இருக்காது. அங்க உள்ள என்னன்னு கேட்டா, நம்ம கடந்து போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்ம தடம் இருக்காது. அப்படி மண்ணை பெரட்டி போடுற இடத்துல இப்படி நடந்தாங்களா, என்னமோ ஹிக்மத்தெல்லாம் வச்சுட்டு ஓட்டையா இருந்துச்சான். 72 ஓட்டை, ஒவ்வொரு ஓட்டையா சட்டையை கிழிச்சு வச்சு அடைச்சாங்களாம். ஒரு ஓட்டைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா, காலை வச்சு காலை பல மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல, இது பாம்பு வந்து கொத்தினுச்சா அவங்கள, இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தால் செஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு, அது ஒரு விஷயம். அப்படிலாம் அங்க இல்ல. குகையில பாம்பு இருந்ததாகவோ கடிச்சு, இதெல்லாம் சரியான ஹதீஸ்கள்ல கிடையாது. பரவலா சொல்றாங்க. குகையில போய் தங்கினதுக்கு சரியான குரான்ல இருக்கு, யாரும் மறக்க முடியாது. அதை வந்து இந்த சம்பவங்களுக்கு வந்து அவங்க பாத்துருவாங்கன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது. மண்ணள்ளி போட்டாங்க, அதெல்லாம் சரியான ஹதீஸ் கிடையாது. அதை விட்டு வெளியேறும் போது அது வந்து அப்படியே கூட்டமா நின்றாங்களாம், சுத்தி வளைச்சுக்கிட்டு. வெளியே போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க, எவனுக்கும் தெரியாது. என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல யாரு இருந்தாலும் எல்லாத்தையும் அபூபக்கர் வீட்டுல உள்ளாலே வெளியேற்ற சொல்றாங்க. அவ்வளவு காது வச்ச மாதிரி ரகசியமா வச்சிருந்து ரகசியமா கிளம்பி நினைஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இதுக்கு ஒரு இதுலயும் ஒரு என்ன செய்யறாங்கன்னா, வெளியே வரும்போது அவங்க தெரிஞ்சு வச்சான் முன்னாடியே, அப்படி சுத்தி நின்றாங்களாம்.
அவங்க நாட்டு வெளியே வந்தாங்களா யாருக்கும் தெரியலையா, அந்த முகத்துல எல்லாம் வந்து மண்ணலி போட்டு வந்தாங்களாம், ஒருத்தருக்குமே தென்படாம தப்பி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அல்லாஹ் அப்படிலாம் தெரியாம செஞ்சு இருப்பாங்க விஷயம் வேற. சரித்திரத்தை அப்படி சொல்லக்கூடாது. சரித்திரம் நடந்திருக்கணும். நடக்க முடியாதான், ஏன் எல்லாம் அப்படி காப்பாற்றிருக்க முடியாது இப்படி சில பேர் கேட்கறாங்க. இது கேட்டோம்னா எங்கேயே ஆகிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்க முடியாதா, நல்லா செஞ்சிருக்க முடியுமா முடியாதாங்கிற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஒண்ணு நடந்துச்சா நடக்கலையான்னு பேசிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நியூஸ் எல்லாம் வெளியே பரவலா தெரியல, வெளியே புறப்பட்டு போன பிறகுதான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போன பிறகுதான் போயிட்டாங்கிறது தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கடற்கரையோரமாகவே பிரயாணம் தொடருது. இப்பதான் ஒட்டக பிரயாணம் ஆகுது. இந்த ஒட்டகத்தை அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு, ஒட்டகத்தை கொண்டு வந்துடுறாரு, வழிகாட்டி வந்துடுறாரு. அந்த குகையில இருந்து 3 நாள் கழிச்சு இப்பதான் ஒட்டகத்துல ஏறி என்ன செய்யறாங்க, பிரயாணத்தை தொடர்றாங்க. 3 நாளைக்கு பிறகு, மக்காவுல இருந்து புறப்பட்டு 3 நாளைக்கு பிறகு. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த திட்டத்தை எவ்வளவு ரகசியமாக்கிறான்னு பாருங்களேன். மதீனா வாசிகள் கூட இந்த புறப்பட்ட தேதியை தெரிந்து கொண்டு அவங்க 3 நாளைக்கு முந்தைய வந்து வரவேற்க நிக்கிறாங்க. அந்த வந்திருக்கணும் என்று 3 நாள் 2 நேரம் போட்டாங்களே, அது புறப்பட்டு 8 நாளாச்சு வந்து சேர டைம் ஆச்சு. டெய்லி வந்து 3 நாள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அங்க கூட மெசேஜ் பாஸ் பண்ணல. எங்க போறோமோ அங்க கூட இத்தனை நாங்க வந்து சேருவோம்னு சொல்லல. அவங்க எப்படி முகமது தவிச்சு புறப்பட்டாரா அங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, அப்ப வெள்ளிக்கிழமை புறப்பட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 3 நாள் இதே வேலை. மதீனா வாசல் ஏதோ ஒரு சொல்ல வர்றாங்கன்னு ஒரு பொருளியா கிடக்குமா, அது பின்னாடி வருது. அப்ப யாருக்கும் தெரியாம அவ்வளவு அழகா ஹிக்மத்தா என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயை நகர்த்தி கொண்டு போறாங்க. இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது சுராக்கா என்பவர், சுராக்கா பின் ஜஅசம் என்பவர் அவர் சொல்றாரு சம்பவத்தை. இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல. இந்த சுராக்கா என்பவரை அவரே சொல்றாரு, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு இந்த சம்பவத்தை. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது ஆயிஷா நாயுடைய அறிவிப்பு, புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு தான். காபிர் குறைஷிகளுடைய தூதர்கள் எங்கள்கிட்ட வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் கொல்வதற்காக வேண்டி பெருந்தொகை ஒன்னு கொல்லணும், இல்லைன்னா உசுரோட பிடிக்கணும். இந்த 2இல் எதை செய்தாலும் பெருந்தொகை தருவதாக எங்களிடத்துல இருந்தாங்க வந்து சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஆசை காட்டி இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஊழல் வந்தா பிடிச்சு கொடுத்துருவோம், வந்தா நம்ம மாட்டுக்கு பெரிய தொகை. ஒரு இஸ்லாத்துக்கு வராத நேரம் தானே. இவர் வந்து அந்த வழியில உள்ளவர். இவர் யாருன்னு கேட்டா, இவர் அந்த வழியில எத்தனை கிராமங்கள் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ளவர். அப்ப இவரெல்லாம் கடன் தான் போயிருப்பாங்க, இவர் மாதிரி ஆளுகளுக்கு தெரியும்னு சொல்லி இவர்கிட்ட வர்றாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களுக்காக போய் இந்த மாதிரி 2 பேர் வருவாங்க, வந்து ஆளை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா பெரிய தொகை தருவோம், அல்ல கொலை பண்ணிட்டு எங்களை தெரிவித்தாலும் என்ன செய்வோம், ஒரு பெரிய தொகை தருவோம்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக பேசுறாங்க. அப்படி பேசப்பட்டதுல சுராக்காங்கிறவரும் ஒரு ஆளு இவர்கிட்டையும் பேசிடுறாங்க. பேசின உடனே அப்ப ஒரு ஆளு, நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, சுராக்காவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேரு கூட ஒரு ஆளும் போற மாதிரி தெரியுது, கடற்கரை விவரமாக ஒரு குரூப் போய்கிட்டு இருக்குது, அது முகமது மாதிரி தான் தெரியுது, முகமது தான் போற மாதிரி, முகமதும் அவருடைய தோழர்கள் மாதிரி தான் எனக்கு விளங்குது, இந்த கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கான், ஒருத்தன் பார்த்துட்டு முடியாது சுராக்காவிடத்துல சொல்றான். எப்ப சொல்றான்னு கேட்டா, இவங்க இருக்கும்போது யாரு இந்த குறைசி கூட்டத்தார்கள் வந்து பேரம் பேசுறாங்கல்ல, ஆளை கொண்டு விடு இல்லைன்னா உசுரோட பிடிச்சி தங்குறேன்னு சொல்லி அதை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் ஓடி வந்து சுராக்காட்ட சொல்றாரு, என்னங்க அவருக்கு தெரியும் அந்த போனமா தெரியுதுன்னொடனே என்ன கணக்கு பண்றா தெரியுமா, இப்ப இத போய் பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு காசு கிடைக்காத, நம்ம தான் போய் பிடிக்கணும். இப்ப இவங்கள்ட்ட இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு போய் இவங்க கொண்டு போய் பிடிச்சோம்னா நம்ம ஒரு பெரிய தொகை அடிக்க முடியாத, அதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த அவங்கள என்ன சொல்ற திருப்புறாரு. அது இப்ப 2 பேரை சொன்னாராம், 2 பேரை விட்டு அடிச்சாங்கிறாரு அவர், அந்த பேரை அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த அவங்க தானே அந்த அவரு அதை பார்த்து முகமதுங்கிறியா, அது இல்லப்பா, நான் தான் கவனிச்சேன், அந்த போறாங்கள 3 பேர் தானப்பா, அதான் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், அது முகமது கிடையாது வேற ஆளு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்களை திருப்பி வைக்கணும்ல, அவங்களே வந்து பிடிச்சிட்டு போனா ஒரு தொகை கிடைக்காத, பிடிச்சு கொடுத்துட்டு எப்படியா ரூபாய் அடிக்கணும்னு நினைக்கிறாரு இவரு. அதுக்காக அவங்களை கடத்தி விட்டுட்டு பிந்திமே நம்ம பிடிச்சிட்டு வருவோம், நம்ம மட்டுமே பிடிச்சிருந்தா பெரிய தொகை அடிக்கலாங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆள் வந்து சொன்ன தகவல் அப்படியே மறுக்கிறார். மறுத்து அது வேற ஆள், அவங்க முகமது கிடையாது,
அது வேற, நான் பார்த்துட்டேன், தெரிஞ்சு என்னை பார்த்துட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டோன்னு கொஞ்ச நேரம் சென்ற உடனே இவங்க எல்லாம் போயிட்டாங்க. வேகமா குதிரை எடுத்தேன், பாய்ந்து ஏறினேன். சொல்றா பிடிக்கிறதுக்காக போறாங்களா, என்ன போயிட்டாங்களே நீங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆறுகளை கடத்து விட்டுட்டு வேகமா போறா பிடிக்கிறதுக்காக வேண்டி பாய்ந்து ஏறினேன். என்னுடைய ஈட்டியை வேற எடுத்துக்கொண்டேன். குதிரையில ஏறி உட்கார்ந்து உடனே வந்து வேகமாக நினைஞ்சேன், பயங்கரமான வேகத்துல போனேங்கிறாரு. அட்டு வேகமாக போய், ஏன்னா ஒரு ஒட்டகத்துல இவர் ஒரு குதிரையில பிடிச்சிடலாம். குதிரை ஒட்டக வேகத்தை விட குதிரை வேகம் என்ன இருக்கும், பல மடங்கு அதிகமா இருக்கும். அவ குதிரையில வேகமா போய் நினைஞ்சிடறாங்க. நான் வந்து நெருங்கி விட்டேன், அவர்கள் நெருங்கி விட்டேன். நெருங்கின உடனே என்ன ஆச்சோ தெரியவில்லை, நெருங்கின உடனே என்னுடைய குதிரை என்னை அப்படியே ஒரு பிரட்டு கிட்ட போய் பிடிக்கல. கொஞ்சம் நெருங்கி விட்டேன், கண்ணுக்கு தெரிகிற அளவு தூரத்துக்கு நான் வந்து விட்டேன். அப்ப என்னை வந்து அந்த குதிரை வந்து ஒரு பிரட்டி அடிச்சிருச்சு, கீழே போட்டு பிரட்டின உடனே அதை திரும்பி இது பண்ணி மறுபடி நான் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா, எதா இருந்தாலும் ஏதாவது தடம் வந்துருச்சுன்னு வைங்களேன், காஃபிலா இருக்கும்போது, இந்த சுறாக்கள் காஃபிலா இருக்கும் பொழுது இவர்கிட்ட மாத்திரம் இல்லாம எல்லா காஃபித்தையும் உள்ளது என்னன்னு தெரியுமா, அவங்க இம்மிடியேட்டா சீட்டு போட்டு பாத்துருவாங்க. அது ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. அதாவது அம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல செய்யாது ரெண்டு எழுதி இருக்கும். பின்னாடி அந்த அம்பு வச்சுக்குவாங்க. அப்படி ஒண்ணு எடுக்கிறது. செய்யினா செய்யறது, செய்யாதுன்னு வந்து செய்யாம திரும்பிடுறது. தடை வந்துருச்சுல, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கீழே விழுந்தாச்சுலங்க, குதிரை பிரட்டிருச்சு. அப்ப இப்ப நம்ம போறது செய்ய சரியா சரியில்லையா, அப்ப அம்புல இருந்து அம்பு எடுத்து குறி கேட்பது. எல்லாத்தையும் அந்த ரெண்டு அம்பு இருக்கும். அந்த ரெண்டு அம்புல என்ன இருக்குன்னா, ஒன்னு எஸ் ஒன்னு நோ இருக்கும். அதாவது செய்ய இல்லாத செய்யாதுன்னு இருக்கும். அப்படி எடுக்கிறது. செய்யிட்டு வந்தா அந்த காரியத்தை செய்ய போயிடுறது. செய்யாதுன்னு நோண்டு வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு திரும்பிடுறது. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. கீழே விழுந்தும் நான் என்னங்க, என்னுடைய அந்த அம்பை உடனே உருவினேன். அந்த ரெண்டு அம்பு வச்சிருப்பாங்கல்ல, ஜோசியம் பார்க்கிற குறி பார்க்கிற அம்பு, அது பேரு. அதை டக்குன்னு எடுத்து பார்த்தால் வேணாண்டு வருது. என்ன வருது, நோ வருது. திரும்பிடு அப்படிங்கிறது உத்தரவு போடுறது. திரும்பி ரெண்ட உடனே நான் என்ன பண்ணேன், ரூபாயில அவர் சொல்றாரு, அந்த மூட நம்பிக்கையோடு எப்படி அளவு கொண்டு பாருங்க அந்த ஆளுகளுக்கு. குபூர்ல இருக்கும்போது அதையாச்சும் ஒழுங்கான பண்ணும் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு போன்னு சொல்லி வரணும்னு எதிர்பார்க்கிறது. அந்த மாதிரி வரல, போகாதுன்னு வருது. வந்து அவரை சொல்லுகிறாரு, நான் வந்து அந்த குறி சொல்லக்கூடிய அம்புக்கை மாறு செய்தேன், மாறு செய்து விட்டு முன்னேறினேன். அதுக்கு அவன் பெரிய தொகை தரேன். என்ன தொகை அதிசயங்கள வரல, ஒரு தொகை தருவதாக சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் வந்திருக்குது. அது இவர் விரட்டிட்டு போறதை பார்த்தா பெரிய தொகையா இருக்கலாம். இந்த அளவுக்கு அவர் வந்து இந்த அவருடைய ஜோசியம் ஜாதகத்தையும் மிதிச்சுட்டு போறதா இருந்தா பெரிய அமௌண்டா இருக்கணும்னு விளங்குது. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எவ்வளவுலாம் வரல. அப்ப தூக்கி போட்டு என்னங்க மறுபடியும் போனேன். மறுபடியும் அதே மாதிரியே வந்து என்னைய தள்ளி விடுது. மறுபடியும் எடுத்து பாக்குறேன், மறுபடியும் போகாதுன்னு வருது. மறுபடியும் மீறி போறேன். இந்த மாதிரியான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஓதிக்கொண்டே போகிறார்கள். கிராத்தை கேட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போகும்போது அவங்க வாட்டுக்கு குர்ஆனை ஓதிக்கொண்டே போறாங்க. இவர் விழுகிறதையோ மற்றதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னவென்றால் எப்போதுமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். போனாங்கன்னா திரும்பி பார்த்துட்டு போவாங்க. சில பேர் ஒருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் இப்படி பார்ப்பான், சில பேர் ஜன்னல் பக்கமா எட்டி பார்த்துட்டு போவான், சில பேர் குனிஞ்சவரை நிமிராம போவான், சில பேர் போகும்போது பின்னாடி ஏதாவது வந்துடும் பின்னாடி வரைக்கும் பார்த்துட்டு போவான், கொஞ்சம் தூரம் போவோம் அப்படி திரும்பி பார்ப்பான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த நடையிலையும் பின்னாடி திரும்பியே பார்க்க மாட்டாங்களாம். என்ன இருந்தாலும் வாடு போயிட்டு இருப்பாங்களாம். அதாவது தைரியத்துக்கு ஒரு அடையாளம். அதெல்லாம் அதாவது பயங்கிறத என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே திரும்பி பார்க்கும் வழக்கம் இல்லை. இது பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தின தெரிஞ்ச பிறகு அவர் சொல்றாரு. அவர் காபிரா இருக்கும்போது நடந்த சம்பவமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கும் வழக்கம் கிடையாது. அபூபக்கர் வந்து ரொம்ப ரொம்ப திரும்பி பார்ப்பாரு. அவர் என்ன கேட்டா ரொம்ப அது எப்பவுமே அவர் திரும்பி பார்ப்பாங்க. அவருடைய பழக்கம் என்னன்றா போகும்போது இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு யார் வர்றா என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போகும்போது அது தன்னையே அழிச்சாவது காப்பாற்றுற அளவுக்கு பெற்று வச்சிருக்கிறவங்க. அப்ப இவனா பின்னாடி வந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கிறாரு. அப்ப அபூபக்கர் வந்து திரும்பி பார்த்த உடனே என்னை வந்து பார்த்துடுறாரு. விரட்டிட்டு போற தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுற வரைக்கும் காதுல இருக்கு, அவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்கிறேன். உளுந்த பிறகு மறுபடியும் ஏறி. ஆனா வந்து அபூபக்கர் வந்து அதை திரும்பி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சொன்ன உடனே
மறுபடியும் என்ன, அதே மாதிரி 3வது தடவை கீழே விழுகிறாரு. 3வது தடவையும் போய் பார்க்கிறேன். 3வது தடவையும் நான் விரும்பாததுதான் வருகிறது. விரும்பாதுன்னா என்ன, திரும்பி போன்னு சொன்னா விரும்பாது, போய் புடின்னு சொன்னா விரும்புறது, விரும்பாதுதான் வருகிறது. அப்புறம் மேலே மறுபடியும் என்னை கீழே தள்ளு. 3 தடவை தள்ளி இருக்கு. தள்ளின உடனே நான் உங்களுக்கு என்னை காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாம் ஒரு பயத்தை எனக்கு போட்டான். நான் காப்பாத்துங்கன்னு சொன்னேன். கிட்டத்துல போனேன். கிட்ட போட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு என்னோட இவ்வளவு இடையூறுக்கு மத்தியில் அவ்வளவு வேகமா பிடிச்சிருக்கிறேன். இங்கனுக்குள்ள வந்தவன 3 தடவை கோயிலை பரட்டி பரட்டி கொடுக்குன்னு சொன்னா இது என்னமோ ஒரு மறைமுகமான ஒரு சக்தியுடைய உதவி இருக்குது. அவர் அது அல்லாங்கிறாருல, அவர் என்னமோ அல்லா கடவுளுங்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றல், ஒரு பவருடைய உதவி, கடவுளுடைய உதவி அவருக்கு இருக்குது. இவருடைய காரியம் பயங்கரமா மேலோங்கும், இவர் பெருசா வருவாரு என்று அப்போதே நான் என்ன செய்தேன், நினைத்து கொண்டேன். அப்பவே நான் நினைச்சுக்கிட்டேன் இவர் பெருசா வருவார்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவர் சொல்றாரு, அதாவது உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் போற வழியில அவருக்கு மனசுல பற்றுச்சு, இவர் நம்ம பிடிக்க தேவையில்லை, இவ்வளவு விரட்டிட்டு வர்றாங்க, அத்தனையும் தப்பிச்சு இவரை அல்லாஹ் ஒருத்தன் கொண்டு போறான்னு சொன்னா இவரை போய் பிடிச்சு கொடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. இவருடைய பகமை பொதுவா இந்த மாய மந்திரமா ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் விழுந்துருவான்ல, என்னதான் போதனைக்கு உருவாட்டாலும் இந்த மாதிரி 3 தடவை குதிரையை பரட்டி விட்டாருன்னா அப்புறம் எப்படி, அப்புறம் என்ன இருக்கு அந்த ஆள்கிட்ட ஒண்ணு ஆடி போயிருப்பார்ல. அவர் நினைச்சிட்டாரு, சரி இதுல போய் மோதனம்னா நமக்கு பெரிய டேஞ்சரா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உதவி செய்ய வர்றாரு. நீங்க போற வழியில நமக்கு தெரிஞ்ச ஊர்கள்லாம் இருக்கு, சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம மாட்டு பண்ண எல்லாம் அங்கங்க வழியில எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நான் ஒரு தோல்ல எனக்கு எழுதி தர்றேன், இதை வச்சுக்கிறேங்க, இதை காட்டினில் அங்கங்க உங்களுக்கு தங்குறதுக்கான இடங்கள் உதவிகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆள் வந்துட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல யார் உதவி எங்களுக்கு தேவையில்லை, ஒரு உதவி செய்யும், எங்களை பார்த்ததை போய் சொல்லிடுறாரு, அது ஒண்ணு செஞ்சா போதும், திரும்பி போய் எங்களை பார்த்ததை நடந்ததை நீ சொல்லாத, வேற ஒரு உதவி எங்களுக்கு வேணாம், நாங்க அல்லாஹ்வுடைய உதவி நாங்க சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர் சொல்றாரு. பிந்தி இஸ்லாத்துக்கு இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறார். அப்புறம் இப்படியே நாங்க என்ன செஞ்சோம், போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிம்களுடைய ஒட்டக கூட்டத்தில் ஏறி வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுல போய் அவங்க செட்டில் ஆகி மதீனாவுல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஒட்டகத்துல வியாபார கூட்டத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தை இடையில சந்திச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பலமா கிடைச்சிருக்கு. இப்ப அதாவது கொஞ்ச தூரம் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 பேரா 3 பேரா போறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் ஏற்கனவே இஸ்லாத்தில் சேர்ந்தவங்க, அவங்க மதீனாவில இருந்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில அவங்களுக்கு தொழில் அதானே, எங்க ஊர்ல போய் வியாபாரம் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருங்கிறது அது வரல, 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு குழு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவங்க அந்த குழுவை போய் பிடிச்சிடுறாங்க. இப்ப மதீனா போய் சேர்ற வரைக்கும் என்ன இல்ல, கவலை இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமான ஜமாத் ஆயிடுச்சுல. 3 பேரா போனது ஒரு பெரிய ஜமாத்துடைய பலமும் கிடைத்து கொண்டது. அவங்க அது வருது ஷாம்ல இருந்து, சிரியாவுல இருந்து போய் வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஷாம் நாட்டில இருந்து வியாபாரத்தை முடித்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜுபைர் பார்த்த உடனே அவரு வெள்ளையான ஆடை, என்ன ஆடுன்னு அழுக்கு அடைஞ்சு போய் அது மாதிரி வந்திருப்பாங்கல்ல, வில்ல போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வர நிறைய துணிமெல்லாம் கொண்டு வருவாரு. வில்ல ஆடை 2 எடுத்து 2 பேருக்கு அணிவிக்கிறாரு. வெள்ளையும் உள்ள நுழையணும். மதீனாவுக்கு போகும்போது அப்படி நீட்டா